நான் வாங்கும்போது வந்து 1,35,000 கட்டி வாங்கினேன், 30,000 என்னால சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்லிட்டு இவனே கேட்டிருக்காங்கிட்ட எப்படா இருக்கு வண்டி ஏன்டா வாங்கினன்ற மாதிரி கேட்டிருக்கான். ஏன்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் 3-4 வாட்டி கட்டிருக்கு பெல்ட் வந்து. வண்டி வாங்கின புதுசுல எனக்கு வந்து 3ஆவது நாளே எனக்கு பெல்ட் கட்டிடுச்சு. அப்போ வந்து நான் பெல்ட் மாத்தினேன், திருப்பி ஒரு 1 மந்த் கழிச்சு மாத்தினேன், அதே மந்த்லயே. ஆரம்பம் ஒண்ணுமே இல்ல. இந்த சஸ்பென்ஷனுக்கு நான் வந்து 6 மந்த்தா அவங்க ஷோரூமுக்கு வந்து 7 மந்த்தா போயிட்டு இருக்கேன். சஸ்பென்ஷனே எனக்கு வந்து இது வரைக்கும் அவங்க பண்ணியும் தரல, அந்த மெட்டீரியல் இல்ல. அப்ப வேற என்ன, வண்டியை வாங்கி எல்லாரும் சும்மா வச்சுக்கணும் வீட்டுல. எனக்கு தெரியாது சார், இப்போதைக்கு எனக்கு சார் இல்ல சார், வாங்கதான் என்னால கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எதனா சொல்ல முடியும். சார் எங்களுக்கு வராத போது நீங்க சொல்லி அதுக்கு நீங்க வண்டி சுத்தமா சொல்லி ஸ்பேர் கிடைக்காது, நீங்க விற்காது, வாங்க மாட்டோம்னு சொல்லிடுங்க. யாரும் வாங்க மாட்டோம்ல நாங்க. நான் பர்சனலா கேட்கறதா, இப்ப இவங்க நம்பி ஷோரூம் நம்பி எடுத்தோம். லோக்கல் எந்த மெக்கானிக் எந்த பார்ட்ஸ் கடையிலயும் விற்க மாட்டாங்க. சஸ்பென்ஷன் நான் ஃபால்ட் மட்டும் சொல்றேன். சார்ஜர் போடும்போது சார்ஜர் வந்து எனக்கு வந்து ஃபால்ட்டே இருக்கு, 2 வாட்டியுமே சார்ஜர் ஃபால்ட்டே இருக்கு. நம்மளுக்கே தெரியும் பேட்டரி வந்தது காரணமே எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ் இல்ல. இன்ஜினும் உங்களுக்கு கியர் பாக்ஸ் மெயினா இருந்ததா நம்ம மெக்கானிக், மீதி எல்லாம் உங்களுக்கு சிம்பிள் பார்ட்ஸ். ஆனா அதனால யாரும் கையை வைக்கிறது இல்லை, இதுதான் மேஜர் ரீசன். நீங்க எப்ப தந்தீங்க எனக்கு? நான் இப்ப சொல்றேன், ஷோரூம் காரங்க சொல்றேன். ஷோரூம் வந்து விற்கும் போது எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல 1 மந்த் ஆச்சு ஒரு பெல்ட் வரதுக்கு. வெல்கம் டு ராவல் அப்சேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய கண்டென்ட் பார்த்துருப்போம். ஆனா முதல் முறையா ஒரு மோட்டோ விளாகிங் கண்டென்ட் பார்க்க போறோம். மோட்டோ விளாகிங் ஏன்டா இதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு பையனோட கதறனால இந்த வீடியோ எடுக்க மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா 3 வருஷம் ஆயிட்டு கூட இந்த வீடியோ எடுக்கிறீங்க, அப்ப ஏன்னா ஸ்டார்டிங்லேயே போடலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 3 வருஷம் கழிச்சு தான் பையனுக்கு வந்து தெளிவே வந்திருக்கு, ஏன்டா இந்த வண்டி வாங்கணும், எதுக்குடா வாங்கணும்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஸ்ரீராம், இந்த வண்டி என்ன பிராண்டு, எப்போ வாங்குனீங்க, எவ்வளோ ரேஞ்சு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹாய் கைஸ், நம்ம வந்து இந்த வண்டி வாங்கினது வந்து 2021 வாங்கினோம். மாடல் நேம் வந்து ரிவோல்ட் RV400. சரிங்களா? எலக்ட்ரிக் பைக்ல உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாருக்குமே ரிவோல்ட் RV400 ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது நான் வாங்கும்போது வந்து 1,35,000 கட்டி வாங்கினேன், 30,000 வாங்கினேன். ஆனா இது என்னன்னா, அது 1,75,000 கவர்மெண்ட் சப்சிடியோட 45,000. அதெல்லாம் விடுங்க, நம்ம அமௌண்ட் எல்லாம் வாங்கியாச்சு, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், நம்ம வண்டி வாங்கணும்னு வாங்கணும். ஆனா வண்டி வாங்கும் போது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வண்டி புக் பண்ணி ஒரு 6 மந்த் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வாங்கினேன், அதெல்லாம் வாங்கிட்டேன். ஓகே, ஒரு 100% சார்ஜ் போட்டீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? 100 வரும். 100% கிலோமீட்டர் போட்டா இப்ப நார்மலா எல்லாரும் சொல்றதா இப்ப வந்து 140 கிலோமீட்டர்ஸ் போகும். சரிங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க சொல்ற மாதிரி 40லே போனா. ஓகே, அதே மாதிரி 60ல போனீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ், 90 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் வரும். 85ல போட்டீங்கன்னா 80ல ஓட்டிங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு வரும். லோக்கல்லாம் நம்மளுக்கு அது பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு புரியுற மாதிரி இந்த வண்டியோட அட்வான்டேஜ் பேசிடலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒரு தனி வீடியோ இல்லைன்னா இந்த வீடியோ வந்து பெருசா வந்து உங்களுக்கு என்ன மன வேதனை இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லிடுங்க. கண்டிப்பா, இது எனக்கு மட்டும் இல்ல, இது எல்லாரும் பாக்குறவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா இப்ப நான் வண்டி ஓட்டும் போது நிறைய பேருமே இப்போ ரோட்ல போகும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே கேட்பாங்க, ஏன்னா வண்டி வாங்கணும்ன்றதுக்கோசம் வண்டி போகும்போது எல்லாருமே கேட்பாங்க. ஆனா மெயின் ரீசன் என்னால சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்லிட்டு இவனே கேட்டிருக்காங்கிட்ட எப்படா இருக்கு வண்டி ஏன்டா வாங்கினன்ற மாதிரி கேட்டிருக்கான். ஏன்னா வண்டி வாங்கி நம்ம சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டு இவன் அதுக்கு வந்து உன்னால தானே அந்த வண்டி வந்து கண்டிப்பா கேட்பான். அதே மாதிரிதான் எல்லா யாருமே நான் சொல்றது இருக்கிறது. நான் என்னென்ன ஃபால்ட் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் எடுத்துப்போம். அட்வான்டேஜ் வந்து இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல்ல வந்து எந்த கம்பெனியும் விஸ்டாண்ட் பண்ணல. நிறைய கம்பெனி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ புது மெயின் பிராண்ட் தெரிஞ்ச பிராண்டு கூட விஸ்டாண்ட் பண்ணல. இது 6 இயர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனி வந்து சக்சஸ் ஆயிருக்கு. சக்சஸ் ஆனாலே 6 இயர் ஆனாலே ஒரு வந்து நல்ல கம்பெனி தான் ஒரு அர்த்தம். ஆனா என்ன ரீசன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து செயின் வந்து இது பெல்ட் வந்து அறந்துருந்தது. இப்போ அவங்க மாத்தி செயின் வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் இப்போ இந்த மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க. செயின் வந்து மாத்தி பண்ணிருக்காங்க, அதனால ஆல்டர்னேட் பண்ணிருக்காங்க. என்ன ஃபால்ட் இருக்கோ அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாத்திருக்காங்க. அது வந்து அவங்க விஸ்டன் பண்றதுக்கோசம். அப்புறம் இப்போ பிரைஸ்க்கு வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. நான் சொன்னது நான் 130 வாங்கினேன், இப்போ வந்து 1 lakhக்கே வாங்கிக்கலாம் இந்த வண்டியை. அதுமே நான் செயின் புள்ளியோட சேர்த்து. இவ்வளோ நேரம் அட்வான்டேஜை பற்றி சொன்னீங்க. இந்த வண்டியில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அப்புறம் வந்து சொன்னீங்க பெல்ட்டு வந்து போச்சுன்னா 1 மாதம் கழிச்சு தான் இது பண்ணேன். அதை பற்றிலாம் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினான இது வந்து நம்மளுக்கு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த வண்டியில் வந்து அதிகமாக இருக்குது. என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பெல்ட்லேருந்தே போயிடலாம். பெல்ட் வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் 3-4 வாட்டி கட்டியிருக்கு பெல்ட் வந்து. வண்டி வாங்கின புதுசுல எனக்கு வந்து 3ஆவது நாளே எனக்கு பெல்ட் கட்டிடுச்சு. அப்போ வந்து நான் பெல்ட் மாத்தினேன், திருப்பி ஒரு 1 மந்த் கழிச்சு மாத்தினேன், அதே மந்த்லயே.
அதுக்கப்புறமா வந்து இப்ப 1 இயர் முன்னாடி திருப்பி மாத்தினேன். ஓகே. பெல்ட் வந்து அது வந்து 2 டைம்ஸ் வந்து எனக்கு சர்வீஸ்லேயே கிளைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டி எனக்கு வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் கட்டாதனால எனக்கு வந்து 2500 என்னோ பெல்ட்டுக்கு நான் பே பண்ணேன். ஓகேங்களா. பெல்ட் வந்து இப்போ அதனால இப்போ வந்து இப்போ வர மாடல்ல வந்து பெல்ட்டுக்கு பதிலாக செயின் மாத்திருக்காங்க. அது வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அது வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலயும் கிடைக்குமா அந்த செயின்? அதுதான் மேஜரா நான் சொல்றேன். இப்போ நார்மலா ஒண்ணுமே இல்ல. இந்த சஸ்பென்ஷனுக்கு நான் வந்து 6 மந்த் தான் அவங்க ஷோரூமுக்கு வந்து 7 மந்த்தா போயிட்டு இருக்கேன். ஓகே. சஸ்பென்ஷனே எனக்கு வந்து இது வரைக்கும் அவங்க பண்ணியும் தரல, அந்த மெட்டீரியல் இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா இல்ல. நான் ஒரு ரெக்கார்ட் ஒன்னு காட்டுறேன். அதை நீங்க வந்து அவங்க லாஸ்டா நான் முன்னாடி ஷோரூம் கிட்ட பேசினேன். அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் மட்டும் நீங்க கேளுங்க. கேட்டுட்டு நீங்க அந்த பதில் பத்தி சொல்லுங்க. சரிங்களா? சரிங்க. எல்லாருமே கேட்டேன்னா ஷோரூமோட ரெஸ்பான்ஸ் நீங்க எப்படி பாருங்க. கேக்குதா? சொல்லுங்க மேடம். RV400 சஸ்பென்ஷன் இருக்குமா? சரி, எதுவுமே RV400 சஸ்பென்ஷன் மேடம் எதுவுமே ஸ்டாக் இல்ல சார். மேடம் நான் ஒரு 5 மந்த்ஸாவே அண்ணா நகர்ல தேடினேன் மேடம். இல்ல அதுதான் எங்கேயுமே இல்ல, இப்போதைக்கு எங்கேயுமே ஸ்பேர் வரல. இல்ல நீங்க ஃபிக்ஸ் கூட பண்ண தேவையில்ல. ஸ்பேர் வந்து நான் வாங்கிட்டு ஃபிக்ஸ் கூட வெளிய பண்ணிப்போம். அதுதான் சார், ஸ்பேரே வரல எங்களுக்கு. வந்துச்சுன்னா நான் தர முடியும். எந்த ஸ்பேருமே எங்களுக்கு ரிசீவ் ஆகல. டிஸ்பிளே மேடம் அதுவாச்சும் இருக்குமா? எதுவுமே இல்ல சார். டிஸ்பிளே அதிகமா வரல. போட்டு ஆர்டர்ல வந்தாதான். இல்ல நீங்க ஆர்டர் எப்ப சொல்லுங்க மேடம், அப்ப வந்து வாங்கிக்கிறேன் மேடம். நான் ஆர்டர் எங்களுக்கே எப்போ ரெண்டு தெரியல. நம்ம இப்படி சொன்னா எப்படி மேடம்? உங்க சர்வீஸ்ல வேற எங்கேயும் வைக்க மாட்டீங்க? ஆமா சார், இப்ப எங்கேயுமே இல்ல. இப்ப ஆர்டர் போட்டது எதுவுமே என்னோட பிளேஸ் ஆகல. இல்ல மேடம், இப்ப நான் வண்டி அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஓர வச்சுட்டுமா? இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியல. சர்வீஸ் சென்டர் எங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சதுதானே சார் நான் சொல்ல முடியும். எங்களுக்கே இது வரையும் எப்போ வரும்னு எதுவும் சொல்லல. இல்ல வேற எத்தனை பிரான்ச் மேடம் இருக்கு? உங்களுக்கும் அண்ணா நகர் வேளச்சேரி மட்டும் 2 பிரான்ச் இருக்கு. ஸ்பேர் எங்கேயுமே இல்ல. இருந்துச்சுன்னா ஓகே. 2 இடத்துலயுமே ஸ்பேர் இல்ல. அப்ப வேற என்ன? வண்டியை வாங்கி எல்லாரும் சும்மா வச்சுக்கணும் வீட்டுல? எனக்கு தெரியாது சார். இப்போதைக்கு எனக்கு ஸ்பேர் இல்ல சார். வந்ததை என்னால கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எதனா சொல்ல முடியும். ஸ்பேர் எங்களுக்கு வராத போது நீங்க அதுக்கு நீங்க வண்டி வைக்கும்போது சொல்லி ஸ்பேர் கிடைக்காது, நீங்க விற்காது, வாங்க மாட்டோம்னு சொல்லிடுங்க. யாரும் வாங்க மாட்டோம்ல நாங்க. வாங்கவே வாங்க. இப்ப எல்லாரும் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஷோரூம்ல வந்து இப்போ அவங்க வந்து சர்வீஸ்ல வந்து சொல்லி அவங்க எடுத்ததே அப்படியே எடுத்திருப்பாங்க போல. எது கேட்டாலும் நம்ம அவங்க போன் சொல்லும் போதே இல்லைன்னு தான் அவங்க வாய்ஸ்ல இருந்து வருதுக்காண்டி இப்ப எந்த பார்ட்ஸ் கேட்டாலும் இப்ப நம்ம அவங்க வந்து என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு கால் சென்டர் தான், ஹெல்ப் ஒர்க் பண்றதான். நான் பர்சனலா கேட்கறதா இப்ப இவங்க நம்பி ஷோரூம் நம்பியே எடுத்தோம். லோக்கல் எந்த மெக்கானிக் எந்த பார்ட்ஸ் கடையிலையும் விற்க மாட்டாங்க. சஸ்பென்ஷன் சரி, இந்த வண்டிக்கு அந்த பார்ட்ஸும் நம்ம வந்து லோக்கல் எந்த இடத்துல விற்க மாட்டாங்க. ஏன்னா டிஸ்பேர் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. அது இல்லாம நீங்க லோக்கல்ல மெக்கானிக் பண்ணோம், எந்த மெக்கானிக்கும் பேட்டரி ஒண்ணு கையே வைக்க மாட்டாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இங்க இருக்கிறது 2 சர்வீஸ் சென்டர் தான். ஒன்னு அண்ணா நகர், இன்னொன்னு வேளச்சேரி. இங்கதான் போனோம். நம்ம நேரா போயிட்டு வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கு, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி போன்லயாச்சும் அந்த பார்ட்ஸ் கிடைச்சான்னு சொல்ல இதுதான் இந்த ரெஸ்பான்ஸ். இது கேட்டோட எனக்கு நிஜமா இந்த வீடியோ போடணும்னு நான் வந்தேன். இந்த ஆடியோ கேட்ட நிஜமா எனக்கு ரொம்ப வெக்ஸேஷனா ஆச்சு. நிஜம் உண்மையிலே சொல்றேன். ஏன்னா அவங்க மேல தப்பு சொல்ல. ஏன்னா அவங்க இதுக்குதான் சொல்றேன், புது வண்டி தயாரிக்கிறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஸ்கோப் பண்றாங்க. நிஜமா நல்லது தானே. இந்த பேட்டரி எல்லாருமே இப்ப ஃபியூச்சர்ல எல்லாமே பேட்டரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப 3 வருஷம் வந்து ஒரு வண்டிக்கு வந்து பார்ட்ஸே கிடைக்கலாம். அப்ப என்ன பண்றது? அவங்க சொல்ற ரெஸ்பான்ஸ் அப்படிதான் இருக்கும். வண்டிங்க வாங்க போன்றது ரீசன் எனக்கு சுத்தமா செட் ஆகல. மெயின் ரீசன் அதுக்கோசம் நம்ம வந்து சொல்லணும்னு இருந்தது. ஆனா இப்ப நீங்க வண்டி வாங்கிட்டு உங்களுக்கு ஃபால்ட்டே வராதுனால கிடையாது. சில பேர் நல்லா இருந்திருக்கலாம் வண்டி, அது மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இந்த வண்டி நல்லா தான் இருக்கு வந்து சொல். எனக்கு வந்து நான் ஃபால்ட் மட்டும் சொல்றேன். சார்ஜர் போடும்போது சார்ஜர் வந்து எனக்கு வந்து ஃபால்ட்டே இருக்கு. 2 வாட்டியுமே சார்ஜர் ஃபால்ட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 வருஷத்துல எனக்கு வாரண்டி கிளைம் ஆகும்போது அந்த சார்ஜ் அவங்க கிட்ட கொடுத்தேன் அண்ணா ஷோரூம்ல. அவங்க வந்து எனக்கு வந்து 1.5 மந்த் ஏன்னா சார்ஜ் மேல கை வச்சாலும் ஷாக் அடிச்சு நான் டெஸ்டர் வச்சு அவங்ககிட்ட காமிச்சேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து இது போரூர்ல ஒரு இது அவங்க அவங்க சர்வீஸ் கோர்ஸ் அவங்க தேர்ட் பார்ட்டியிட கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. சரிங்களா? அதுல வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் போச்சு. இப்ப லாஸ்டா இப்ப 15 டேஸ் முன்னாடி எனக்கு வந்து அந்த இப்பதான் வந்து சார்ஜ் ரெடி பண்ணேன். ஏன்னா எனக்கு திருப்பியும் அந்த வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. நான் அதுக்கு போல. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டிட்டே ஃபோன் பண்ணிட்டு 1 மந்த் ஆச்சு. ஆனா அவர் ரெடி பண்ணி கொடுத்து 1 மந்த் ஆச்சு. சார்ஜ் ரெடி பண்றதுக்கு அந்த 1050 ரூபாய் ஆச்சு. சரிங்களா? ஆனா புது சார்ஜர் வந்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா என்ன போச்சு, அந்த பேனல்லாம் அது வந்து அவங்க தான் கைட்டி பார்த்தாங்க. அது வந்து நார்மலா ஈஸி பேனல் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஆனா 1050 ஏன்னா நிறைய பேர் வந்து சார்ஜர் ஃபால்ட்னாலே அடிஷனலா ஒரு சார்ஜ் வாங்கியிருப்பாங்க. நீங்களே ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சார்ஜர் ஃபால்ட் வருது. இதுல வர மேஜர் ஃபால்ட் சார்ஜரும் பெல்ட்.
இது ரெண்டு அனலைஸ் பண்ணிட்டானே இந்த வண்டி சக்சஸ் தான். அது இல்லாம மேஜரா வந்து சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஒரு ரோட்ல போகும்போது ஒரு வண்டி தான் பார்ப்பேன். ஸ்டார்டிங் நான் 2021 வண்டி வாங்கும்போது ஓகே ஒரு நாளைக்கு ஒரு வண்டி பாக்குறது அபூர்வமா இருந்தது. உண்மையிலே சொல்றேன், அப்ப வந்து சர்வீஸ் போல அந்த அளவுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாரும் பயப்படுவாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. இப்ப நீங்க பாருங்க, கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு மினிமம் 50 வண்டியாச்சும் நீங்க வந்து இந்த சென்னையில பாப்பீங்க. அப்ப நீங்க சக்சஸ் பண்ணிட்டு இருந்தா அர்த்தம் ஃபுல் சர்வீஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கேற்ற சர்வீஸ்க்கு நீங்க இன்னும் டெவலப் பண்ணவே இல்லையே. நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா இருக்கிறது 2 சர்வீஸ் சென்டர், அதுக்கப்புறம் நீங்க அடிஷனலா சர்வீஸ் சென்டர் கொண்டு வரல. அதுவும் நீங்க 10 to 11 வரைக்கும் சர்வீஸ் கொண்டு வரீங்க. அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு 1 month கழிச்சு கொடுத்தா நார்மலா இப்ப 100 வண்டி சேல்ஸ் பண்றதுக்கும் இப்போ ஒரு 1000 வண்டி சேல்ஸ் பண்றதுக்கும் மொத்தமா சர்வீஸ் பண்றவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம கிட்ட இருக்க டிராபேக் என்ன, நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். எல்லா இடத்துலயும் சர்வீஸ் கொண்டு வரணும். லோக்கல்ல எந்த மெக்கானிக்கும் உங்களுக்கு கை வைக்க மாட்டாங்க. நீங்களே எந்த போயிட்டு நீங்க பேட்டரி வண்டி நிப்பாட்டுங்க, அந்த இடத்துல மெக்கானிக் கை வைக்கிறாங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க பேட்டரி வண்டியா, கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் பேட்டரி வந்தது காரணமே எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ் இல்லை. இன்ஜினும் உங்களுக்கு கியர் பாக்ஸ் மெயினா இருந்ததா நம்ம மெக்கானிக், மீதி எல்லாம் உங்களுக்கு சிம்பிள் பார்ட்ஸ். ஆனா அதனால யாரும் கையை வைக்கிறது இல்லை. இதுதான் மேஜர் ரீசன். இது கூட பரவாயில்ல ராகுல், நீங்க ஒன்னு சொன்னா கேட்பீங்க. டயர் இருக்குல்ல, டயர் புதுசா இருக்கு டயர்லாம் சர்வீஸ் சென்டர். அதுதான் எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்குல்ல, அந்த சர்வீஸ் சென்டர்ல மாத்தல. ஷோரூம்ல அவங்க கேக்குற பேட்டரிக்கு வந்து மாத்த மாட்டோம். ஓகே, நான் சரி அவங்க சொல்றது அவங்களுக்கு தான் சஜஸ்ட் பண்ணேன். எம்ஆர்எஃப் ஷோரூம் ஒன்லி டயருக்கு மட்டும் தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு அந்த பிராண்டு. ஆனா ஒரு அப் மோட்டர் இருக்கு, இங்க ஒரு மோட்டர்ல இருக்கு, நான் வீல் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, வெறும் பெல்ட் தான். அவங்களே பொண்ணா டயருக்கு மாட்ட கத்துக்கலாம். அப்ப எப்படி மத்த யார் லோக்கல் மெக்கானிக் யார் கத்துப்பாங்க? இப்ப நான் அவங்க சொல்றது பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப நான் பேட்டரி வந்து கைவிக்க மாட்டேன், இங்க வந்து மோட்டர் இருக்கு. மத்த எல்லாம் பாத்திருப்பீங்க, இங்க வந்து அப் மோட்டர்ல மோட்டர் இருக்கும். அது நான் ஷோரூம் கிட்ட இருந்து கொடுக்குறது ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இங்க அம்பத்தூர்ல வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா அங்க கடையில தான் போய் மாத்தினேன். அது மாத்தக்கே தேடி அலைஞ்சுதான் மாத்தினேன். ஏன்னா இங்க இருக்க நான் ஷோரூம் விட்டுட்டு ஷோரூம்லயே மாத்தல, லோக்கல்ல எந்த கையும் மெக்கானிக் வைக்க மாட்டாங்க. இப்ப இருக்க ஷோரூம்லயே பண்ணாதே எனக்கு ஒரு நிஜமா ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா இவங்களே கத்துக்கல, நம்ம எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி வாங்குனீங்க. ஓகே, அப்போ வந்து என்ன கிரைட்டீரியால இது வாங்குனீங்க? எதனால சூஸ் பண்ணீங்க? பெட்ரோல் வண்டி சூஸ் பண்ணாம எதுக்கு இவி பைக்கை சூஸ் பண்ணீங்க? அதுவும் முக்கியமா இந்த கம்பெனி எதுக்கு சூஸ் பண்ணீங்க? ஏதாச்சும் நீங்க ரெஃபர் பண்ணி தான் வந்து சூஸே பண்ணிருப்பீங்க. அப்போ இந்த அட்வான்டேஜுக்கும் இப்போ நீங்க சொல்ற டிஸ்அட்வான்டேஜுக்கும் என்ன டிஃபரெண்ட்? கண்டிப்பா நீங்க கேட்ட கரெக்ட் தான். நான் வந்து ஒன்னா சொல்லிடுறேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது நான் பெட்ரோல் வண்டி தான் எல்லாரும் பெட்ரோல் நம்ம பேட்டரிக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம், புதுசா இருக்கு. நம்ம வந்து நான் அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் பழைய கம்பெனில. அப்பயே வந்து அங்கேயே பேட்டரி தயாரிச்சாங்க, என்ன நிசான்ல ஒர்க் பண்ணும்போது. அதனால சரி இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பேட்டரி தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஐடியா வாங்கினேன். ஆனா இந்த பேட்டரி இந்த வண்டி தான் வாங்கணும் எதுன்னு சூஸ் பண்ணேன்னா, எல்லா வண்டியுமே வந்து ஸ்கூட்டி தான் மாடல் இருந்தது. இதுவும் ஸ்கூட்டி மாதிரி தானே, கியர் கிடையாது. இது பைக் மாடல் இருக்கும். அது இல்லாம நான் மெயினா எடுத்த ரீசன் இந்த வண்டி, ஒரே ஒரு ரீசன் மட்டும். மேஜரா வண்டி வாங்க நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து மேஜரா இந்த பேட்டரி வண்டியில மேஜரா இருக்க பார்ட்ஸ் பேட்டரியும் மோட்டர் தான். நம்மளுக்கு வந்து 8 years பேட்டரி வாரண்டின்னு சொன்னோன்னே கான்ஃபிடண்டா வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 8 years நம்ம வாரண்டி ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது. அந்த ரீசனுக்கோசம் இதை நான் சூஸ் பண்ணேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பைக் மாடல் இருக்குனால நமக்கு வந்து ஒன்றும் தெரியல, அதுதான் ரீசன் எடுத்தோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் இது நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் இதுதான். இந்த 8 years வாரண்டி ஒரே ரீசனுக்கோசம் நான் சூஸ் பண்ணேன், வேற எந்த ரீசனுக்கும் இல்லை. எப்படி ஸ்டார்டிங்ல வந்து நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கும்போது இப்போ நீங்க ஒரு வாட்டி ஏதாச்சும் பார்ட்ஸ் மாத்தணும்னு சர்வீஸ் சென்டர் விடுறீங்க. ஓகே, எவ்வளவு நாள்ல ரிட்டர்ன் வரும்? அன்னைக்கே வருமா இல்ல 1 week ஆகுமா, 1 month ஆகுமா? நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட். இப்ப நம்ம வந்து வண்டி வாங்கும்போது வந்து நீங்க சொன்னீங்க, இப்ப நான் வண்டி 2021 வாங்கணும்னு சொன்னேன்ல, 2021ல வண்டி வாங்கும்போது நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப வந்து சேல்ஸ் வந்து நீங்க என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சு தான் வாங்கிருப்பாங்க. இப்ப யாருக்குமே எடுத்தோன்னு வாங்கிருக்க மாட்டாங்க. நம்மளே 4 பேர் வந்து சக்சஸ் ஆனாதான் வாங்குவோம் ரெஃபர் பண்ணும்போது. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ஓட்டும் போது அப்ப வந்து கம்மியா தான் சேல்ஸ் இருக்கும். அப்ப வந்து சேல்ஸ் வந்து சர்வீஸ் காரனுக்கும் ப்ரெஷர் இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால வந்தோன்னு சரி பண்ணி போன்ட்டு அப்பயே அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல எந்த சேல் பண்ணும்போது இது இல்லை. ஆனா அந்த நவம்பர் டு டிசம்பர் வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு. ஏன்னா பெல்ட் வந்து அடிக்கடி கட்டையிருந்தால அவங்களுக்கும் மெட்டீரியல் இல்லை. இப்ப நானே இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறேன், இப்ப நீங்க ஒரு ஷோரூம் வச்சிருக்கீங்க, நான் இப்போ வந்து உங்ககிட்ட நான் கேட்கறேன்னா, உங்ககிட்ட நான் கேட்கறது நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க ஆடியோ கேட்டீங்களா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறத வேற யார்கிட்ட கேட்க முடியும்? கண்டிப்பா பெல்ட் நீங்க எப்ப நம்ம தந்தீங்க எனக்கு? நான் இப்ப சொல்றேன், ஷோரூம் காரங்க சொல்றேன். ஷோரூம் வந்து விற்கும் போது எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல 1 month ஆச்சு ஒரு பெல்ட் வரதுக்கு. ஓகே, இப்ப நான் வந்து ஷோரூம் காரன் தான் கேட்க முடியும். நீங்க தான் உங்க ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்க எப்படி இருந்தாலும் எந்த கம்பெனியும் 3 shift பண்ணாமலாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நார்மலா எல்லாருக்குமே ஆட்டோமொபைல்ஸ் 3 shift பண்ணி தான் செய்வாங்க. அடிஷனலா ஒரு ஸ்பேரும் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இருக்கிறது 2 ஷோரூம். இதுல நீங்க ஸ்பேர் தராதுக்கு என்ன டிலேன்னு எனக்கு சுத்தமா புரியல. இன்னும் 3 years ஆச்சு, இன்னும் அந்த டிலே வந்து இன்னுமே சஸ்பென்ஷன் போறதுக்கு இதுக்கும் அதான் சம்மந்தம் இருக்கா? ஒரு 6 month சஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. இன்னுமே
அது எந்த பார்ட்ஸே கிடைக்கல. அது வந்து ஃப்ரீ சர்வீஸ்ல வருமா இல்ல நீங்க 2 இயர்ஸ் மட்டும் தான் அடிஷனல், அதுக்கப்புறம் நம்ம தான் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 சர்வீஸ் தான். அந்த சர்வீஸ்க்கு வந்து எப்பவுமே நம்ம கம்பெனி வண்டி வாங்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் தான் ஃப்ரீ சர்வீஸ், அப்புறம் எல்லாமே பேயபிள் தான். இது வந்து வாரண்டி வந்து டோட்டலாவே 2 இயர்ஸ்க்கு தான் அந்த சொன்னீங்களா. பேட்டரிக்கு 8 இயர்ஸும் 5 இயர்ஸ் மோட்டர் இருக்கும். அது இல்லாம அடிஷனலா பார்ட்ஸுக்குலாம் வந்து 2 இயர்ஸ் தான். எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு, 3rd இயர் தான். 2 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு இண்டிகேட்டர்லாம் மாத்தி கொடுத்தாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் அடிஷனலா பே பண்ணி நான் சேஞ்ச் பண்ணது என்னன்னா, இந்த ஹேண்டில் பேக் வந்து இந்த வந்து இது பெண்டே இருந்தது. அப்போ வந்து நான் வந்து பழைய மாடல் வந்து புது மாடல் மாத்துக்கு செட்டா தான் மாத்தணும்னு சொன்னாங்க. இது நான் நியூ செட்டா மாத்தினேன், ஏன்னா அது வந்து ஓல்டு மாடலா இருந்தது. இப்போ வந்து நியூ மாடல் வந்தனால இந்த நியூ மாடல் செட்டா மாத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த செயின் புள்ளி, பெல்ட் புள்ளி இருக்குல்ல, பெல்ட் புள்ளி ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த பெல்ட் புள்ளி நானும் காசு கொடுத்து தான் வாங்கினேன். ஒரு 15 டோட்டலா இது வரைக்கும் நான் வந்து டோட்டலா 15,000 16,000 இது செலவு பண்ணேன். இப்பதான் வந்து 6,000 வந்து டயர் கேட்டேன். அடிஷனலா எல்லாமே பைக்லயும் பெட்ரோல் பைக்லயும் நம்ம பண்றது தான். ஏன்னா மேஜரா இந்த பார்ட்ஸ் எதுவுமே இல்லை. மெயினா இப்ப நான் வந்து சஸ்பென்ஷன் எதுக்கு சொல்றேன்னா, ஃபுல்லாவே எனக்கு பிரஸ் ஆகுது. ஃபுல்லா அது உட்காரது கம்ஃபர்டபுளா இல்லை. சின்ன பழத்துல விட்டார எனக்கு அம்முது. நான் நிறைய 6 மந்த் போயிட்டேன். அதனால 6 மந்தா கேட்டிருக்கேன். இந்த பார்ட்ஸ் வெறும் இந்த சஸ்பென்ஷனும் இந்த டிஸ்க் பேடும் கிடைக்கிறதுக்கே எனக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. இப்போ நான் அதனால போய் அப்பாயின்மெண்ட் போட்டு, நம்மளே போனா தெரியும், அங்க போனா நம்ம டிலே ஆகும். போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த வர டேட்ல போய் நம்ம கேட்கணும். நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன், எனக்கு சஸ்பென்ஷன் அந்த டேட்ல 7ஆம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருக்காங்க. எனக்கு வந்து அது கண்டிப்பா வந்தாகணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஓகே, மற்ற கம்பெனிலாம் வந்து இந்த ஓலா, ஏத்தர் அவங்கலாம் வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த சார்ஜ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வண்டிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சார்ஜ் கேபிள் சென்னை சைடு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்ல, நான் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணது இல்ல. நான் இருக்கிறத ஃபேக்ட் சொல்லிடுறேன். நான் வந்து ஏன்னா 4.5 hours ஆகும் சார்ஜ், ஒரு சார்ஜ் போறதுக்கு. அது இல்லாம அந்த சார்ஜர் நான் லிஃப்ட் பண்ணி போகணும். அந்த லிஃப்ட் பண்றதுக்கே எனக்கு வந்து அது 2 to 3 kgs இருக்கும் அந்த பேட்டரியே, அந்த சார்ஜரு. ஏன்னா சார்ஜர் ஆல்ரெடி ஃபால்ட்டே இருக்கு. 1 month நான் அந்த வண்டி எடுக்காத காரணமே சார்ஜர் ஃபால்ட் தான். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட நானே டேரக்டா போனேன். ஏன்னா இவங்க கிட்ட போனா டிலே ஆகும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனா 1 month ஆச்சு எனக்கு. அது வந்து போரூர்ல வந்து பண்றாரு அவரு. அதோட கான்டாக்ட் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்க நான் இதுக்கப்புறம் நான் இந்த லாஸ்ட் வீக் போய் அப்பாயின்மெண்ட் போட்டேன் பாத்தீங்களா, அப்பயே வந்து 4 கஸ்டமர் வந்து கேட்டாங்க என்கிட்ட, எங்க ப்ரோ மாத்திரீங்க சார்ஜர், நான் புது சார்ஜர் போட்டிருக்கேன், நீங்க வேணா அந்த நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க. நீங்க அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்தது மெயின் ரீசன். சார்ஜருக்கும் அந்த பயணி. அது இல்லாம இங்க பாக்குறவங்க உங்க சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலை பார்த்து யாரு வந்து சொன்னாலுமே இந்த இடத்துல சர்வீஸ் பண்றாங்க, இந்த பார்ட்ஸ் இங்க கிடைக்கும், அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்ல, யாரு இந்த வண்டி வச்சுன்னா அவங்களுக்கும் யூஸா இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னா திருப்பி நம்மளே ஒரு இடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற 2 ஷோரூம்னால இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும், ப்ரோ நான் இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்ஸ் வாங்கினேன், இந்த இடத்துல இந்த பார்ட்ஸ் சீப்பா கிடைக்குது, இங்க சர்வீஸ் பண்றான்னு சொன்னா ஓகே தான். ஏன்னா மேஜரா இதுல சர்வீஸ் இல்லைன்றது யாருக்குமே தெரியும். லிமிட்டட் தான், ஒண்ணுமே இல்லை. பிரேக் பேட் அது மாதிரி தான் நம்ம மாத்த போறோம். லிமிட்டடா பண்றதுனால நம்ம இது வந்து தெரிஞ்சா நம்ம நல்லா இருக்கும். தெரிஞ்சுன்னா யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை அட்வான்டேஜா. இப்போ டிராபேக்லாம் ஒரு சின்ன பாயிண்ட் தான். இது மேஜரா அவங்க ஷோரூம்ல ரெடி பண்ணாலே நார்மல் ஆயிடும். அது பண்ணாதனால தான் இது வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் தெரியுது. ஏன்னா இப்போ நீங்களே வந்து உங்களால வந்து ஒரு 10 கிலோ தான் வெயிட் தூக்க முடியும். நான் உங்ககிட்ட வந்து 100 கிலோ வந்து வெயிட் தூக்க சொல்லி நான் கொடுத்தேன்னா அது பண்ண முடியாது. அது மாதிரிதான் இப்போ சர்வீஸ் சென்டர்ல இப்போ நீங்க கேட்டீங்களே, அவங்க சர்வீஸ் சென்டர்ல பார்ட்ஸ் அவங்க எங்களுக்கே தெரியலன்றாங்க. அவங்களுக்கே தெரியலன்னா இப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கரெக்ட். இதுதான் மேஜர் ரீசன். சரி, இந்த வீடியோ வந்து இந்த வண்டியை குறை சொல்றதுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பைக்கோட கம்பெனி வந்து இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை. இவன் வந்து வண்டி வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. ஏன்டா வண்டி வாங்கணும்னு ஒரு ஃபீல் பண்ணி ஒரு மனநிலைக்கு வந்து ஒரு ஆளான மாரி அப்படி சுற்றிருந்தான். சரி வாடா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் மூலிமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். இந்த வீடியோ வந்து இந்த கம்பெனி மனசை புண்படுத்துறதுக்கோ இல்லை இந்த சர்வீஸ் சென்டரை வந்து புண்படுத்துறதுக்கோலாம் இல்லை. இதனால நிறைய பேர் வந்து இந்த மாரி ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோவை முழுசாக எடுக்கிறோம். மறக்காமல் இந்த வண்டியை வந்து யாரெல்லாம் வாங்கி இந்த மாரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி மோட்டோ விலாக் இல்லைனா இந்தமாரி இஷ்யூவை பற்றி நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே இந்த வீடியோ யாரெல்லாம் இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வாங்கினா நீங்க ஒரு செக் பண்ணிட்டு வாங்குங்க யாரா இருந்தாலும். அப்புறம் திருப்பி வந்து நான் தான் சொன்ன ரெஃபர் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் இதுதான் உண்மை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.